ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்படி இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தது நான் தான். ஓகேங்களா? என்னை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2 கவுன்சிலிங்கில் சீனியர் இன்ஸ்பெக்டராக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எடுத்திருக்கேன். தமிழ் மீடியத்தில் தான் எக்ஸாம் எழுதினேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலும் வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நான் என்னை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்டீரியர் வில்லேஜ், தாராபுரம் பக்கத்தில் ஒரு இன்டீரியர் வில்லேஜ் பேக்ரவுண்டில் இருந்தால் வர்றேன். நான் வந்து ஃபுல்லாக 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். +1 +2 வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில். ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். ஃபுல்லாக தமிழ் மீடியம் முடிச்சுட்டு வந்ததுன்னா காலேஜ் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் மீண்டும் வந்து பிஎஸ்டிஎம்காக தமிழில் ஒரு டிகிரி முடித்தேன், பிஏ ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எம்ஏ ஹிஸ்ட்ரி, அதுக்கு அடுத்து எம்ஏ சோசியாலஜி அண்ட் எம்ஏ தமிழ். ஓகேங்களா? இந்த டிகிரிஸ் வந்துட்டுனா நான் முடிச்சிருக்கேன். இப்போ பிஹெச்டிக்கு வந்து தான் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னை பற்றின எஜுகேஷன் டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா அப்படின்னு கேட்டால் நான் யூபிஎஸ்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் நான். ஓகேங்களா? என்னோடய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நானே, என் தம்பி, ஃபாதர், மதர், அப்பா அம்மா 2 பேருமே ஸ்கூலுக்கே போனதில்லை. அவங்களுக்கு எஜுகேஷன் என்னன்னே தெரியாது. இப்போ நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது கேட்டிங்கன்னா கூட. ஸோ அந்த லெவல்லேருந்து பேக்ரவுண்டில் தான் வந்துட்டு நான் வந்தேன். நான் யூபிஎஸ்சி தான் ஃபஸ்ட்டு என் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். யூபிஎஸ்சியில் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி, ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி, அதில் என்ட்ரன்ஸ் எழுதி அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்து என்னோட ஜேர்னிஸ் வந்து நான் தொடங்குச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு பெய்டு இன்ஸ்டியூஷன்லாம் போனதில்லை. ப்ரிப்ரேஷனுக்காக டெஸ்ட் சீரீஸுக்கு மட்டும் வந்து நான் போட்டிருக்கேன். அது டெஸ்ட் சீரீஸ் ஃபுல்லாக வந்து யூபிஎஸ்சி அண்ட் வந்து குரூப் 1க்கு ப்ரிலிமினரிக்கு மட்டும்தான். மித்தபடி வந்து நான் எந்த இதுவும் வந்து ஒரு பெய்டு இன்ஸ்டியூஷனுக்கும் போனதில்லை. குரூப் 2க்கும் நான் எந்த இன்ஸ்டியூஷனும் வந்து போனதில்லை. யூபிஎஸ்சியில் நான் வந்து 5 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 1ல் 4 அட்டெம்ப்ட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ 3 நினைக்கிறேன் குரூப் 1ல். ஓகேங்களா? 2 மெயின்ஸு, யூபிஎஸ்சியில் ஒரு மெயின்ஸு. ஸோ இதுதான் என்னோடய எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டில் எடுத்துக்கிட்டோம்னா, சொல்லப்போனால் நான் குரூப் 2க்கு ஆக்சிடென்டெல்லாம் வந்தது தான். குரூப் 2 வந்ததுன்னா என்னோடய இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ இதில் நான் அப்ளை பண்ணுற ஐடியாலேயே கிடையாது. பட் ஆனால் நான் எப்படி இதில் வந்தேன், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 எப்படி எழுதினேன், இதில் எப்படி நான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு எனக்கு வந்துட்டுனா தெரியல. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நான் என்னோடய மார்க்ஸு, என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கான்ட்ரடிக்டிங்காக இருக்கும். சில பேர் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க. என்னோடய ஸ்ட்ராட்டஜி இதில் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குரூப் 2ல். ஓகேங்களா? ஸோ நான் இந்த குரூப் 2 எக்ஸாமை எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் யூபிஎஸ்சி அண்ட் ஆல்சோ குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். இப்போது நான் யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? வரப்போகிற குரூப் இது யூபிஎஸ்சி எக்ஸாமும் நான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன். இது என்னோடய 6th அட்டெம்ப்ட்டு யூபிஎஸ்சியில். குரூப் 1 வந்து நான் எழுதுவேன்னு தெரில. பட் ஆனால் யூபிஎஸ்சி கன்ஃபார்ம் நான் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதில் இந்த குரூப் 2 ஜேர்னியில் ஃபஸ்ட்டு இது அப்ளிகேஷன் வந்து 2022 பிப்ரவரியில் போட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நமக்கு எந்த எக்ஸாம்ஸ் இல்லை. யூபிஎஸ்சி எக்ஸாம் மே மாதம் தான் வந்து வரும். சரி, ஓகே, ஒரு அப்ளிகேஷன் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த குரூப் 2க்கான ப்ரிப்ரேஷன் ஜேர்னி. ஓகேங்களா? எனக்கு பிஎஸ்டிஎம் பற்றி அவேர்னஸ் என் ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிது. ஸோ அதனால் நான் முதல்லையே பிஎஸ்டிஎம் முடிச்சு வச்சுட்டேன். முதலே பிடிச்சி வச்சுட்டங்காட்டி நம்ம எப்பாச்சும் டிஎன்பிஎஸ்சி ஏன்னா குரூப் 1 வந்து நான் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் தான் எழுதினேன். லாஸ்ட் 2 அட்டெம்ப்ட்டுமே நான் வந்து எழுதியிருந்தேன். ஸோ பிஎஸ்டிஎம் டிகிரி வச்சு தான் எழுதியிருந்தங்காட்டி வந்துட்டுனா நான் சரி, ஓகே, குரூப் 2 வந்துட்டுனா அப்ளை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுனா நான் அப்ளை பண்ணினேன். இந்த குரூப் 2க்கு நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, இதோட ப்ரிப்ரேஷன் எந்த மாதிரி இருந்தது, இதில் நம்ம வந்து எந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ரோச்சஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கடுத்து இப்போ வரப்போகிறதுல எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ப்ரிலிமினரி எக்ஸ்பீரியன்ஸு நான் அப்ளை பண்ணி போட்டு நான் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டுனா நான் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் தான் இருந்தேன். ஸோ இதை பற்றி எனக்கு சுத்தமாக வந்துட்டுனா ஐடியாவே இல்லை. நான் ப்ளஸ் வந்து இதில் ப்ரிப்ரேஷனில் வந்துட்டுனா வரல. பட் ஆனால்
நான் முதல்ல வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பற்றியும் இதை பற்றி எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற எக்ஸாம்ஸு ப்ளஸ் வந்து எந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நான் இந்த ஒரு கவுன்சிலிங் ஜேர்னியில் தான் நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருப்பேன். இந்த கவுன்சிலிங் ஜேர்னியில் நான் பேசினதை வச்சே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு எனக்கு டிஎன்பிஎஸ்சியில் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் டிஎன்பிஎஸ்சியில் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டுனா நான் ட்ரை பண்ணேன். இந்த எக்ஸாம் வந்துட்டுனா நான் எழுதிட்டு இருக்கப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துச்சு. ப்ரிலிமினரிக்கு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோட மார்க் எவ்வளோ அப்படின்னா ப்ரிலிமினரியில் நான் கால்குலேட் பண்ணால் அஃபீஷியல் கீ படி தான். பட் ஆனால் இதில் சேஞ்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் அந்த அஃபீஷியல் கீ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணதுபடி எனக்கு 152 கொஸ்டின் வந்தது. தமிழில் வந்து 71 கொஸ்டின், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து 81 கொஸ்டின். இதை பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து ஜிஎஸ் அண்ட் மேக்ஸில் வந்து எடுத்துக்கிட்டேன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் தமிழ் எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதோட வந்து நான் அது ப்ரிப்பேர் பண்ணலை. ஓகேங்களா, தமிழ் என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மினிமம் தான் இருக்கும். ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்ல வந்து எனக்கு 58 கொஸ்டின் 75 அவுட் ஆஃப் 58 வந்து இருந்தது. மேக்ஸ் வந்து 23 அவுட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் வந்து வந்தது. டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் போட்டேன்னா, இன்ஸ்டியூட் ஏதாச்சும் போனேன்னா, இதுக்கு நான் எந்த இன்ஸ்டியூட்டுமே போகலை. டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் போட்டேன்னா நான் போடல. மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதினேன். இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வீக்லி 2 வீக் முன்னாடி வந்து டெஸ்ட் வைப்பாங்க தெரியுங்களா, அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதினேன். அந்த மார்க் ஏன்னா எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லை, எந்த ப்ரிப்ரேஷன் இல்லாமல் மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் வெற்றி இன்ஸ்டியூட்டில் எழுதினேன். வெற்றி ஸ்டடி சர்க்கிள் எழுதினப்போ என்னோட தமிழ் ஸ்கோர் வந்து 49. ஓகேங்களா, 100க்கு வெறும் 49. ஜிஎஸ் 75 மேலே வந்து வந்துடுச்சு. ஸோ 75 ப்ளஸ் வந்து 40 சம்திங் அப்படிங்கிறப்ப 50 அப்படிங்கிறப்பவே ஆல்மோஸ்ட் வந்து 130 கிட்ட தான் வரும். ஸோ கட் ஆஃப் கிளியர் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு குரூப் 2வில். ஸோ அதுக்கு அடுத்த டெஸ்ட் வந்து நான் சங்கர் இன்ஸ்டியூட்டில் நான் எழுதினேன் மார்க் டெஸ்ட்டு மட்டும் நான் எழுதினேன். அதில் வந்து பார்த்துக்கிட்டேங்கன்னா என்னது தமிழ் ஸ்கோர் 51, ஆஸ் யூஸ்வல் ஜிஎஸ்ல 75 தாண்டுச்சு. ஸோ இப்போ நம்ம தமிழ் தான் ரொம்ப வீக்காக இருக்கும், தமிழில் 51 வச்சுட்டு நம்ம இது கிளியர் பண்ண முடியாது இந்த எக்ஸாமை அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 145 to 150 எடுத்தாவே இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு கெஸ் வந்ததுன்னா என்கிட்ட இருந்தது. பட் ஆனால் 145 150க்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்ததுன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ தமிழில் 51 தான் வருது, இப்போ ஷார்ட் டேர்ம் தான் இருக்குது. இப்போ ஒரு 2 வீக்குக்கு முன்னாடி தான் நடந்த எக்ஸாம்ஸு, மார்க் டெஸ்ட்டில் இவ்வளோ கேவலமாக இருந்து எழுதினேன். ஸோ ஷார்ட் டைமில் நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். நான் அந்த தமிழுக்கான ப்ரிப்ரேஷன் குரூப் 1க்கு எல்லா ஸ்கூல் புக்ஸையுமே நான் படிச்சிருக்கேன். குரூப் 1க்கு நான் படிக்கிறப்போ அப் டு 6th to 12th புக் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து எத்திக்ஸ் புக்கு படிச்சிருக்கேன். ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு 2 புக்கு. இப்போ குரூப் 4 எக்ஸாமில் கூட நிறையா கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அவுட் ஆஃப் சிலபஸில் எதுவும் வரல, அது எல்லாமே வந்து சிறப்பு தமிழ் புக்லேருந்து எடுத்திருந்தாங்க. சிறப்பு தமிழ் பாக்ஸ் கண்டென்ட் தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சிறப்பு தமிழ் எத்திக்ஸ் புக்கு 11th 12th வரைக்கும், அதாவது 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்ஸை நான் வந்து நான் படிச்சிருக்கேன் குரூப் 1க்காக. ஸோ அது எனக்கு ரொம்ப அந்த குரூப் 1 அப்ரோச்சஸ் டிஃப்ரெண்ட்டு, இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அப்ரோச் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துட்டுனா எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடி வந்துட்டுனா இங்கே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டு ஷார்ட் டேர்மில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சஜஸ்ட் கேட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு கிடைச்ச புக்கு தான் தேவிராவோட தமிழ் கைடு புக்கு. நான் அந்த கீழே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அடுத்த ஸ்லைடில் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்லைடில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா தேவிராவோட தமிழ் புக் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்துட்டுன்னா பேஸ்ட் ஆன் குரூப் 2 அண்ட் குரூப் 4 சிலபஸை வச்சு ஃபுல்லாக கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் பழைய புக்கை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 எக்ஸாமோட கொஷின் பேப்பர். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பழைய புக்கில் நான் ஒரு டைம் படிச்சிருக்கேன் முன்னாடி. ஸோ அதனால் பழைய புக்கை பேஸ் பண்ணி தேவிரா புக்கை மட்டும்தான் ரிவிஷன் பண்ணேன். தேவிரா புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கூல் புக் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் ஸ்கூல் புக் ப்ரிப்பேர் பண்ணலை. பட் ஆனால் நான் குரூப் 1க்கு ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு நான் குரூப் 1 இந்த ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணாமல் தேவிரா புக்கை மட்டும்தான் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக போனேன் அந்த 1 வீக்கில். நெக்ஸ்ட் மேக்ஸ்க்கு வந்து வந்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அது எப்போவுமே சால்வ் பண்ணிடுவேன். எந்தாச்சும் ஒரு எக்ஸாம் முடியுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் முடியுது அப்படின்னா அதுலேருந்து என்ன கொஸ்டின் வந்து வந்துட்டுனா கேட்டிருக்காங்களே. இப்போ நீங்கள் குரூப் 4 முடிஞ்சிருக்குது அப்படின்னா அந்த குரூப் 4ல் ஜிஎஸ் பார்ட்டில் இருக்கிற 25 கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் கீ வந்து
ஆன்சர் கீ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா. ரிலீஸ் பண்ண உடனேயுமே அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துருவேன். ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸுக்கு சால்வ் பண்ணி பார்த்துருவேன். ஸோ அதனால் எனக்கு மேக்ஸ் ஒன்றும் பெருசாக வந்து அந்தளவுக்கு வந்து வரல, அதாவது பிரச்சனை இல்லை. ஸோ ஜிஎஸ்ஸுக்கு நான் ஃபாலோ பண்ணது வந்து ஜிஎஸ் ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் எனக்கு வந்து இதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணலை. ஆனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜிஎஸ்சிக்கு சக்தி பப்ளிகேஷன் புக் இருக்கும். சக்தி பப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்குன்னு சொல்லிட்டு நான் அது அடுத்த ஸ்லைடில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துட்டுனா சக்தி பப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற புக்கு வந்துட்டுனா என்கிட்ட நான் வாங்கி வச்சுருந்தேன். குரூப் 1 படிக்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். அதை மட்டும் வந்துட்டுனா நான் ரிவைஸ் பண்ணேன். ப்ளஸ் தேவிராவோட பொது தமிழ் புக் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பழைய புக். இது இப்போ இருக்கான்னு எனக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கான்னு கூட எனக்கு தெரில. ஸோ இந்த புக்ஸ் வந்துட்டு நான் படிச்சிருந்தேன். இதுக்கப்புறம் இது வந்து இந்திய வரலாறு மற்றும் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டுனா அவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப் டு 1991 இப்போ வரைக்கும் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்துட்டுனா 2023 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த புக்ஸ் தான் வந்துட்டுனா நான் ஃபாலோ பண்ணேன். இதில் நான் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டேன், அதாவது டெஸ்ட் சீரிஸ்ன்னு எதுக்குமே நான் போடவே இல்லை. இந்த புக்ஸில் இருக்கிற 2000 கொஸ்டின் 3000 கொஸ்டின் பர் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவேன். எக்ஸாம் போகிற முன்னாடியே அதை சால்வ் பண்ணாமல் நான் போக மாட்டேன். ஸோ அதனால் அது எந்த 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 ஒரு டிஃபிகல்ட்டியும் எனக்கு இந்த தேவிராவோட புக்கை வந்து நான் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்க்கு வந்து சக்தி பப்ளிகேஷனோட சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன். இது ப்ரிலிமினரிக்கான ஸ்ட்ராட்டஜி. ப்ரிலிமினரிக்கு தான் படிச்சுப்பேன். பிஃபோர் ஆல் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கணும். நான் ஸ்கூல் புக்கை ஆல்மோஸ்ட் 2 to 3 டைம்ஸு ஜிஎஸ்க்கு நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா. குரூப் 1க்கு நான் படிச்சிருக்கங்காட்டி, மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் இதில் பண்ணங்காட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது 2 to 3 டைம்ஸ் படிச்சிருப்பேன். 3 டைம்ஸ் படித்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக்கை படிக்கலையே தவிர, பட் ஆனால் நான் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு நான் ஸ்கூல் புக்கை நல்லாவே படிச்சிருந்தங்காட்டி, ஸோ இந்த ஒரு ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்லேயே நல்ல ஸ்கோர் எனக்கு வந்துருச்சு. ஸோ நல்ல ஸ்கோர் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் நோ ப்ராப்ளம். தமிழ் நம்ம மார்க் டெஸ்ட்டில் எடுத்த 49 கொஸ்டின் 51 கொஸ்டினுக்கு இது எவ்வளவோ எனக்கு பரவாயில்லாமல் இருந்தது. ஸோ 71 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி முடித்ததோட சரி, நான் ஆன்சருக்கு கூட செக் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கரமிச்சு வந்துட்டுனா, ரொம்ப மாதமே கரமிச்சு தான் வந்துட்டுனா இந்த ஆன்சர் கீஸ் வந்துட்டுனா செக் பண்ணியிருந்தாங்க. அது எப்படியும் வந்துட்டுனா வந்துடும். ஏன்னா நம்ம ஜிஎஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அடுத்த ப்ரிப்ரேஷனை நோக்கி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஏன்னா அடுத்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் முடிஞ்சோடனே அடுத்து நான் போயிட்டு ஆப்ஷனல் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எக்ஸாம் நடந்தது, ரிசல்ட் வந்தது வரைக்கும் நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு எப்போ ரிசல்ட் வந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் 2023 February 25 வந்துச்சுன்னா 25 எக்ஸாம் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இதை நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மெயின்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தான் வச்சு நான் யூஸ் பண்ணேன். ஓகேங்களா. இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை நீங்கள் படிக்கணும். அட்லீஸ்ட் 1 to 2 டைம்ஸ் வந்துட்டுனா எல்லா ஸ்கூல் புக்ஸையும் வந்துட்டுனா நான் படிக்கணும். ப்ளஸ் வந்து தமிழுக்கும் ஸ்கூல் புக் லைன் பை லைன் வந்துட்டுனா படித்து வச்சுருக்கணும். இதுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் இருக்கும். பிஃபோர் தட் அதில் படித்த நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ப்ரிலிமினரி வந்துட்டுனா கிளியர் ஆகிடுச்சு. ப்ரிலிமினரி கிளியர் பண்ணால் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல, எந்த இதுக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் சீரிஸும் போகல. மார்க் டெஸ்ட் மட்டும் 2 மார்க் டெஸ்ட்டு ப்ரிலிமினரிக்கு எழுதியிருந்தேன். வெற்றியில் 1, சங்கரில் 1. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த புக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான். ஸோ மெயின்ஸ் அதுக்கு அடுத்து வந்துட்டுனா வந்துடுச்சு. மெயின்ஸ் பிப்ரவரியில் வந்துட்டுனா நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம மெயின்ஸில் நான் எவ்வளோ மார்க் வாங்கினேன் அப்படின்னா வந்துட்டுனா 150.50 மார்க்கு. ரிட்டன் மீடியம் வந்துட்டுனா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழ் தான். யூபிஎஸ்சி சரி, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ம் சரி, குரூப் 2 இப்போ எழுதுன குரூப் 2ம் சரி, எல்லாமே வந்து நான் தமிழில் தான் வந்து நான் எழுதுகிறேன். நான் இங்கிலீஷில் எழுதுறதில்ல. பட் ஆனால் என் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்துட்டுனா இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் இங்கே போட்டிருப்பேன் ப்ரிப்ரேஷன் மீடியம் வந்துட்டுனா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ரிட்டன் மட்டும் தமிழில் எழுதலாம். ஸோ அந்த ரீசன் கேட்டி வந்துட்டுனா நான் இப்போ ப்ரிப்ரேஷன் எல்லாம் எனக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். ரைட்டிங் மட்டும் வந்துட்டுனா தமிழ் தான் நான் எழுதுகிறேன். இந்த எக்ஸாம்ஸை குரூப் 2 எக்ஸாம்ஸு அண்டு குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்ததுன்னா முக்கியமாக. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னதான், நீ இங்கிலீஷில் தான்டா படிக்கிற, ஸோ உன்னால் நீ இங்கிலீஷில் எழுத முடியும், இங்கிலீஷில் எழுதே உனக்கு மார்க் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அதில் இங்கிலீஷில் எழுதுறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டுனா இருக்காது. பட் ஆனால் நான் இங்கிலீஷில் இது வரைக்கும் நான் எந்த மெயின்ஸும் எழுதுனதில்லை. இந்த மெயின்ஸையும் வந்துட்டுனா நம்ம தமிழ்லேயே கொடுப்போம்
ஸோ தமிழில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தமிழில் கொடுத்தேன். ஈவன் சொல்லப்போனால் எனக்கு இங்கிலீஷில் எழுதுறத விட எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் சிந்திக்கிறத ஈஸியாக வந்ததுன்னா நான் கொடுக்க முடியும். இங்கிலீஷில் ஃபுல்லாக பணப்படம் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து வந்துட்டிங்கன்னா என்னோடய மார்க் 150.50. ரிட்டன் மீடியம் தமிழ் தான். பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னா என்ற பிஎஸ்டிஎம் இருக்குது. நான் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் படித்த 4 டிகிரியுமே நான் பிஎஸ்டிஎம் தான். யூஜி ஹிஸ்ட்ரி, பிஜி ஹிஸ்ட்ரி, பிஜி சோசியாலஜி, பிஜி தமிழ், இந்த 4 டிகிரியுமே வந்துட்டுனா நான் பிஎஸ்டிஎம்மில் தான் முடித்தேன். ஓகேங்களா. நான் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறப்பவும் வந்துட்டுனா நான் பிஇ சிவில் தமிழ் மீடியம் எடுக்கலான்னு தான் போனேன். எனக்கு அப்போ வந்து பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு புரிதல் கிடையாது. எனக்கு பிஎஸ்டிஎம் பற்றி ஒரு கைடோ இல்லை வந்து தமிழ் மீடியத்தை பற்றி ஒரு கைடன்ஸோ கிடையாது. நான் எடுக்க போனப்போ வந்துட்டுனா இங்கிலீஷில் படித்தா தான் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த சமயத்தில் நான் இங்கிலீஷில் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கடுத்து படித்தது எல்லாமே தமிழ் தான். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து என்கிட்ட இருக்குது. ஓவரால் பிஎஸ்டிஎம் ரேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 58வது ரேங்க் ஓவராலில். பிசி பிஎஸ்டிஎம் ரேங்க் 32. நான் எந்த டேயில் கவுன்சிலிங் போனேன்? Day 7 22 மேலே வந்து நான் கவுன்சிலிங் போனேன். 22 மேலே கவுன்சிலிங்கு. நான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் தான். ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் ஏஎஸ்ஓ டிஎன்பிசி ஆர் ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட் இருந்தால் போகலான்னு எடுக்கலான்ட்டு இருந்தேன். நான் போகிற நாளுக்கு அதாவது 6th டேலேயே ஏஎஸ்ஓ டிஎன்பிசி அண்ட் ஆல்சோ ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட் முடிஞ்சிச்சு. ஸோ என்னோட அதுக்கடுத்த சாய்ஸ் இருந்தது எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் தான். நான் எஸ்ஐ கோஆப்ரேட்டிவ் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போது இந்த ப்ரிப்ரேஷன் மெயின்ஸுக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெயின்ஸுக்கு என்னோடய ப்ரிப்ரேஷன் தமிழுக்கு நில். ஓகேங்களா. தமிழ் வந்து நான் யூபிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது இங்கே நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவீங்க. அங்கே லாங்குவேஜ் பேப்பர் 1, லாங்குவேஜ் பேப்பர் 2 இருக்கும். லாங்குவேஜ் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது இங்கிலீஷ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து 2 வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அட்டவணையில் இருக்கிற லாங்குவேஜ் படி வந்துட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற தமிழ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா. அந்த யூபிஎஸ்சியில் இருக்கிற தமிழோட சிலபஸ் தான் அப்படியே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் எனக்கு ரொம்ப பிரச்சனை கிடையாது. நான் பிஎஸ்டிஎம் காட்டி அது இல்லாமல் தமிழை படிச்சிருக்காட்டி எனக்கு தமிழ் ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி போட்டு நான் எந்த ஒரு தமிழுக்கு வந்து ப்ரிப்ரேஷனே பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்ஸுக்கு வந்து என்னோடய குரூப் 1 நோட்ஸ் தான். குரூப் 1க்கு நான் எடுத்தது யூபிஎஸ்சிக்கு நான் எடுத்த நோட்ஸஸ் எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ஜிஎஸ்க்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இல்லை. எனக்கு இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் எனக்கு வந்து 2 வீக்ஸ் தான் கிடச்சிது. ஓகேங்களா. எனக்கு ரொம்ப வந்து டைம் கிடைக்கல. எனக்கு 2 வீக்ஸ் தான் மேக்ஸிமம். அதுவுமே நான் இந்த எக்ஸாம் வந்து ஃபுல்லாக எழுதுகிற ஐடியாலையும் கிடையாது. ஸோ அதுக்கு முக்கிய ரீசன் வந்துட்டுனா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி தான். சொல்லப்போனால் அந்த மெயின்ஸில் வந்து எனக்கு வர்றதுக்கு ரீசனு. நான் இதுக்கான ப்ரிப்ரேஷன் எதுவுமே நான் பண்ணலை. சங்கரில் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வச்சாங்க. அந்த மார்க் டெஸ்ட் தான் நான் அட்டன் பண்ணினேன். அந்த மார்க் டெஸ்ட் வந்து என்னோடய நாலேஜ் வச்சு நான் போயிட்டு வந்ததுனா எக்ஸாம் எழுதினேன். நான் சொல்லப்போனால் இப்போ நான் ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு சில இன்ஸ்டியூட்டில் வந்து நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்திருக்கேன். நிறைய பேப்பர் கரெக்ஷன் நான் பண்ணுவேன். இங்கிலீஷ் அண்ட் ஆல்சோ தமிழ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த பேப்பர் கரெக்ஷன் அண்ட் ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் எடுத்தது தான் எனக்கு அட்வான்டேஜாக இருந்தது. இதெல்லாம் வச்சுட்டு நான் 2 வீக்ஸுக்கு முன்னாடி சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் மார்க் டெஸ்ட் வச்சுருந்தாங்க மெயின்ஸுக்கு. நான் அந்த மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணேன். அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணப்போ எனக்கு அதில் 147.5 வந்தது. ஓகேங்களா. அந்த மார்க் டெஸ்ட் வந்து 147.5 வந்தது. நான் அப்போ தான் எனக்கே சாக்காச்சு. 147.5 வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டுக்கு அண்ட் ஆல்சோ லாஸ்ட் இயர் குரூப் 2 கம்பேர் பண்ணிங்கன்னா 147லாம் வந்து குட் ஸ்கோர். கம்பேர் டு இந்த குரூப் 2 லாஸ்ட் குரூப் 2எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. 180 150க்கு மேலே அதிகபட்சம் ஒரு 200-300 பேர் தான் வந்திருப்பாங்க லாஸ்ட் குரூப் 2லேயே. ஸோ 147 வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே, இந்த எக்ஸாம் நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். நம்ம எழுதுறதுக்கு வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து மார்க் கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அந்த மார்க் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த 2 வீக்ஸ் இருந்தது. அந்த 2 வீக்ஸில் தான் வந்து நோட்ஸ் வந்து நான் எடுத்து ரிவைஸ் பண்ணேன். நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் சுத்தமாக கிடையாது. எனக்கு அந்த ஒரே ஒரு டெஸ்ட் மார்க் டெஸ்ட் எழுதுனேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான். பட் ஆனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் போகாமல் கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நான் குரூப் 1க்கு 20 to 25 டெஸ்ட் எழுதியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1க்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நான் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுக்காம விட்டிங்கன்னா ரிசல்ட் வராது. ஓகேங்களா. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இதில் மஸ்ட்டு.
அப்போது நான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்ததுனா இல்லாமல் தான் நான் போனேன். பட் ஆனால் ஒரே ஒரு டெஸ்ட் எழுதியிருந்தேன், மார்க் டெஸ்ட்டு. அதை வச்சுட்டு தான் நான் 2 வீக்ஸ் இருந்தது. அந்த 2 வீக்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்கிற நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் என்விரான்மெண்ட். சயின்ஸ் நான் சுத்தமாக படிக்கல, ஒரு எழுத்து கூட எனக்கு சயின்ஸில் தெரியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் நம்ம குரூப் 1 சிலபஸ் இருக்காட்டி அதை தான் ரிவைஸ் பண்ணேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற புக் வந்து முனி பப்ளிகேஷன். இந்த புக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பேன். இப்போ நீங்கள் தமிழ் சரி, நான் அதை பற்றி நம்ம பின்னாடி சொல்லுவோம். தமிழ் இது முனி பப்ளிகேஷன். அதுக்கடுத்து பிஎம்எஃப் ஐஏஎஸ் நோட்ஸ். என்விரான்மெண்டலுக்கு வந்துட்டுனா பிஎம்எஃப் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், ஒரு ஐஏஎஸ் அகாடமி. அது வந்து நார்த் இந்தியன் ஐஏஎஸ் அகாடமி. அது வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூடடாக கொடுத்துருப்பாங்க. அந்த என்விரான்மெண்டலுக்கு நான் அதுதான் ஃபாலோ பண்ணேன். அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வந்து லக்ஷ்மிகாந்த் வந்து புக் இருக்கும். அண்ட் ஆல்சோ டிஎன் பாலிசி நோட், தமிழ்நாடோட பாலிசி நோட்ஸ் இருக்குது தெரியுங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்கும். அந்த பாலிசி நோட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தா ப்ளஸ் வந்து வெப்சைட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் வந்து கலெக்டரோட ரோலு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் இதில் பார்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சோசியல் இஷ்யூஸுக்கு என்னோட ஓன் நோட்ஸ் தான். ப்ளஸ் வந்து பாசிட்டிவாக தமிழ் படிக்கிறவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக புக் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் நான் சோசியல் இஷ்யூஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஓன் நோட்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் குரூப் 1க்கு தமிழ் எழுதுறதுக்காக. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டேன். ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரெகுலராக நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து வந்துட்டோம்னா எனக்கான இதை வந்து நோட்ஸ் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பேன். ஓகேங்களா, ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் வந்துட்டுனா தனித்தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கங்காட்டி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் எனக்கு ஒன்றும் லேகிங் வந்துட்டுனா இல்லை. ப்ளஸ் வந்து சங்கரோட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் வீடியோ போடுவாங்க யூடியூப்பில். ஸோ அது ரெகுலராக ஃபாலோ வரங்காட்டி எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுக்காக இன்ஸ்டியூட் போய் ப்ரிப்பேர் பண்ணீங்களா குரூப் 2க்கு அப்படின்னு கேட்டால் நோ. டெஸ்ட் சீரிஸ் ஏதாச்சும் போட்டிங்களான்னா நோ. டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டுனா நான் போடலை. பட் ஆனால் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போடுறது பெட்டர் சாய்ஸ். ஓகேங்களா, மார்க் டெஸ்ட் வந்துட்டுனா எழுதுனேன், ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுனேன். அதில் தான் எனக்கு 147 வந்தது. ப்ளஸ் ப்ரிப்ரேஷன் மீடியம் வந்துட்டுனா எனக்கு இங்கிலீஷ் தான். அதுக்கப்புறம் ரைட்டிங் மீடியம் வந்துட்டுனா நான் தமிழ். ஓகேங்களா, நான் வந்து இங்கிலீஷில் தான் வந்துட்டுனா ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் ஆனால் ரைட் பண்ணுறது எல்லாமே தமிழ் தான். அது ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து தமிழ் எழுதுனா எல்லாத்துக்கும் மார்க் வர மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. தமிழை கரெக்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மார்க் வரும். பட் கம்பேர்ட் டு இங்கிலீஷ் மீடியம் தமிழில் வந்துட்டுனா கொஞ்சம் லேகிங் இருக்குது. அது வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் தான். வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல எழுதினோம்னா தமிழ் எழுதினோம்னா கண்டிப்பாக வந்துட்டுனா டிஃப்ரென்சியேஷன் ரொம்பவே கொண்டு போயிடும். இப்போ நான் எடுத்த மார்க்கே வித்தவுட் பிஎஸ்டிஎம்ல எனக்கு கிடைக்கும். பட் ஆனால் அசிஸ்டன்ட் தான் கிடைக்கும். லெவல் 12 கிடைக்குமான்னா வந்துட்டுனா கிடைக்காது. ஸோ நீங்கள் என்னோட ப்ரிப்பரேஷன் ஜர்னி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ங்காட்டி வந்துட்டுனா எனக்கு மார்க் வந்து இதுவே எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட். இந்த மார்க் வந்து தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. நான் எக்ஸாம் எழுதிட்டேன். நான் ஒரு எவல்யூட்டராக இருக்குங்காட்டி வந்துட்டுனா நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நான் என் பேப்பருக்கு நான் எழுதின ஆன்சரை வச்சு நான் எவல்யூட் பண்ணி பார்த்தேன். எவல்யூட் பண்ணி பார்த்தாலே வந்துட்டுனா எனக்கு எக்ஸாக்டாக வந்து எனக்கு இந்த மார்க் தான் வந்து வந்துச்சு. ஸோ இந்த லெவலுக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு தான். பட் ஆனால் நீங்கள் தமிழில் எழுதுனா மார்க் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்துட்டுனா நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அவுட்புட் வந்து நல்லாவே கிடைக்கும். பட் தமிழில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே, தமிழில் வந்து எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் அட்வான்ஸ்டாக இல்லை அப்படிங்காட்டி தான் தமிழில் மார்க்ஸ் வந்து குறையுது. அண்ட் ஆல்சோ வந்து கரெக்ஷன் மெத்தட். ஓகேங்களா, கரெக்ஷன்லேயும் வந்துட்டுனா கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. பட் ஆனால் தமிழில் எழுதலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். இங்கிலீஷ் இருக்கிறத தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருமே தமிழில் நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. ப்ளஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டோட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எழுத முடியும். ரைட்டிங் வந்துட்டுனா இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுமானா செட் ஆகாது. மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அது 2 டைப் ஆஃப் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே டீட்டெயில்டு நோட்ஸ் வந்துட்டுனா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அது அதிகபட்சம் 100 பேஜ் பக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். ஷார்ட் நோட்ஸ் வந்து மேக்ஸிமம் 20 to 30 பேஜ் இருக்கணும். ஷார்ட் நோட்ஸில் ஃபுல்லாக உங்களோட இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷனுக்கான கண்டென்ட் இருக்கணும். எலாபரேட் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சப்ஹெட்டிங்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்ட்ரக்சரைசேஷன் ஆஃப் ஆன்சர்ஸும் வந்ததுன்னா இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நோட் மேக்கிங் ப்ரிப்பரேஷனில் இப்போ 3 சப்ஜெக்ட்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் வந்ததுன்னா நீங்கள் நோட் மேக்கிங்கில் நீங்கள் பண்ணி வச்சுருந்துருக்கணும். நீங்கள் அதுக்கடுத்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அதுக்கடுத்து தான் டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரைட்டிங் ப்ராக்டிஸு ப்ளஸ் வந்து உங்களோட மைண்டு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இது எல்லாத்துக்குமே டெஸ்ட் சீரிஸ் யூஸ் ஆகும். டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல் போயிட்டு நீங்கள் பாஸ் பண்ண முடியுமானா முடியாது. எனக்கு மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூபிஎஸ்சியில் நான் டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருக்கிறேன், இதில் குரூப் 1க்கு நான் டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருக்கேன். அப்படிங்கிறது தான் நான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நான் பாட்டுக்கு போனேன். ஸோ எனக்கு தெரியும் ஏன் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ப்ளஸ் வந்து மைண்டு வந்து எனக்கு அந்த இடத்துல வந்து என்னால் கொண்டு வந்துட முடியும். ஸோ அதனால் நான் காலையில் எழுதின தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரத்தில் முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து 10:30 தான் நம்ம பேப்பர் கொடுத்தாங்க. ஸோ 1.25 மணி நேரம் எனக்கு மோர் தென் எனக்கு இருந்தது அந்த 100 மார்க்கு. மதியானம் எழுதின பேப்பர் வந்து 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு 2 hours 45 minutesலாம் நான் முடிச்சிட்டேன். ஈவன் நான் தமிழில் தான் எழுதுனா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கிறேன், எந்த கொஸ்டின் நான் மிஸ் பண்ணல, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு 2 hours 45 minutes மட்டும் தான் மோர் தென் எனக்கு இருந்தது. 3 hours எக்ஸாமுக்கு நான் அந்த அளவுக்கு வந்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தான் எனக்கு ஒரு 200 டெஸ்ட் எழுதியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, குரூப் 1க்கு இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டுனா ஒரு 200 டெஸ்ட் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்திருப்பேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே பிரதிபலிப்பே தவிர நான் எந்த ஒரு எக்ஸாம் எழுதாமல் வந்து இங்கே நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு வரல. நான் உண்மையாக வந்த வழி இது தான். பட் ஆனால் இது வந்து மித்தவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறத வச்சு தான் உங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து டிசைட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நோட் மேக்கிங் பற்றி சொல்லிட்டேன். டெஸ்ட் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் 20 to 25 டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். எழுதிட்டீங்க அப்படின்னா ஹாலில் போய் உட்கார்றப்ப எந்த ஒரு பதட்டம் இருக்காது. ஏன்னா நம்ம குரூப் 2க்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டதுன்னு தெரியும். கொஸ்டின் பேப்பர் மாதிரி டைமிங் இஷ்யூஸ் நிறையா வந்தது. இத்தனை இஷ்யூஸ்லேயும் நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் நீங்கள் எழுதணும் அப்படின்னா வந்து நீங்கள் மோர் ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் வந்து ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, என்னோட ஜேர்னி. இதில் வந்து நான் நிறையா மேட்ரு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து வீடியோ ரொம்ப வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷனில் இல்லை புக்ஸ் டீட்டெயிலு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, வேறு ஏதாச்சும் இருக்குது, நான் எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குனாலும் வந்து தான் கமெண்டில் வந்து நான் சொல்லுங்கள். இதுதான் என்னோட ஜேர்னி டுவர்ட்ஸ் குரூப் 2 and குரூப் 2A ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லான இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.